இப்போது கூட நான் தேவ செய்திக்கு போவதற்கு முன்பு உங்கள் கூட நான் பேசும்படி விரும்புகிறேன். ஆண்டவர் பேச விரும்புகிறார். அதை உங்களோடு நான் உரைக்கும்படி விரும்புகிறேன். முதலாவது, திருமணமான தம்பதிகள், நீங்கள் திருமணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிட்டாலும் சந்தோஷம். இப்போ தான் திருமணம் ஆகி சில வருடங்கள் என்றாலும் சந்தோஷம். ஆண்டவர் என் இடத்தில் ஏவுகிறதை சொல்லுகிறேன், கேளுங்கள். திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை. கிறிஸ்தவ திருமணம் ஒரு உடன்படிக்கையின் திருமணம். கிறிஸ்தவ திருமணம் ஒரு ஒப்பந்த திருமணம் அல்ல. இன்னைக்கு இருக்கிற உலகத்திலே நீங்கள் பார்க்கலாம், நிறைய பேர் ஒப்பந்தம் செய்து திருமண வாழ்விலே வாழ்கிறார்கள். அது கிறிஸ்தவ திருமணம் அல்ல. நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் நீங்கள் ஒரு வேளை இன்ஸ்டாவிலேயோ டிக்டாக்ல ஒப்பந்த திருமண வாழ்கிறதை பார்த்து நீங்கள் இப்படி வாழ எண்ணம் கொள்ளாதீர்கள், அது தப்பாகும். Let me tell you that a Christian marriage is a covenant marriage. It's not a contract marriage. Contract marriage, the world speaks about it. But a Christian marriage is a covenant marriage. Say amen. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் பெரியவர். நீங்கள் எப்படி பேங்க்கில் ஒரு ஒப்பந்தம் செய்கிறீங்க, அக்ரிமெண்ட், அந்த அக்ரிமெண்ட் திருமணம் இது அல்ல. இது உடன்படிக்கையின் திருமணம். பிரியமானவர்களே, தேவன் இந்த உடன்படிக்கையிலே ஈடுபட்டிருக்கிறார். இந்த காரியம் தேவனால் உண்டாகும். திருமண வாழ்க்கை தேவனால் உண்டான திருமண வாழ்க்கை. ஒப்பந்த திருமணம் எப்படி தெரியுமா இருக்கும்? நீ இதை செஞ்சனா நான் இதை செய்வேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட வாழ்வு வாழ்வார்கள். And I want to tell all of you, honor your covenant marriage. உங்களுடைய உடன்படிக்கை திருமண வாழ்வை கனம் பண்ணுங்கள். இரண்டாவதாக, வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லும்படி விரும்புகின்றேன். சிறு பிள்ளைகளில் இருந்து வாலிப பிள்ளைகள் வரையிலும் ஆண்டவர் என் உள்ளத்தில் ஏவுகிறதை சொல்லுகிறேன், கேளுங்கள். அருமையான வாலிப பிள்ளைகளை, யாரும் பார்க்காத நேரத்திலே நீ எப்படி வாழ்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்வாகும். அந்த யாரும் பார்க்காத போது நீ எப்படி வாழ்கிற பற்றியா, அந்த வாழ்வு தான் உன்னை உயர்விலையும் கொண்டு போகும், தாழ்விலையும் கொண்டு போகும். நம்முடைய ஆண்டவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகத்தக்க நீங்கள் தனிமையாய் இருக்கும்போது நீங்கள் செய்கிற உங்களுடைய அல்லது நீங்கள் நடந்து கொள்கிற விதம் அது உங்களை பிரதிபலிக்கும். பிரியமானவர்களே, தேவனுக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவர் நாமத்தை நான் உயர்த்தும்படி உங்களை தெய்வ சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா. ஓகே, ஆல்ரைட். இன்றைக்கு நான் தேவனுடைய செய்தியின் தலைப்பை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகின்றேன். என்னோடு கூட நீங்கள் கேட்கும்படிக்கு உங்களை அன்போடு கேட்கிறேன். Behold your king. இதோ உங்கள் ராஜா. இன்று வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் 12ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 12 19 வசனம் வரையிலும். Our scripture lesson for today was from John's Gospel chapter 12 verses 12 to 19. இந்த வேத வசனத்தை நாம் கவனிப்போமா? இதில் ஒரு அடிப்படையான வசனம் அது எது என்று கேட்டால் வசனம் 15. என்னை கேளுங்கள், 15வது வசனம். Look at verse 15. It says, "Fear not, daughter of Zion, behold your king is coming, sitting on a donkey's colt." வசனம் தமிழிலே 14-15வது வசனம். அல்லாமலும் சியோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதையை
கண்டு அதன் மேல் ஏறி போனார். எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். நீங்கள் கோடிட்டு கொள்ள வேண்டிய வசனம் ஆங்கிலத்திலே 15வது வசனம், தமிழிலே வசனம் 14, 15வது வசனம். நீங்கள் கோடிட்டு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சில முன்னுரையின் வார்த்தை இந்த பிரசங்கத்தில் இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு. நாம் எல்லாரும் ஆண்டவரே ராஜாதி ராஜாவாக கனம் பண்ணுகிறதான ஒரு ஆராதனையாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஸோ கர்த்தர் பெரியவர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? உயர்த்துவமாக. அல்லேலூயா. ஒரு முறை ஜனங்கள் எல்லாரும் நம்முடைய ராஜா வருகிறார் என்று சொல்லி பட்டணத்திலே அவர்கள் யாவரும் வெளியில் வந்து அவர்கள் ராஜா வர காத்து கொண்டிருந்தார்கள். நம்முடைய பட்டணத்துக்குள்ளார நம்முடைய ராஜா வருகிறார் என்று அவளோடு அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு கழுதை குட்டியின் மேலே தூசி நிறைந்தவனாக ஒருவன் பயணம் வருகிறதை பார்த்தார்கள். இவர்கள் எண்ணினார்கள், கண்டிப்பாக இது நம்முடைய ராஜா இல்லை என்று எண்ணினார்கள். இந்த கழுதை குட்டியின் மேலே தூசி நிறைந்து வந்த இவர் பட்டணத்துக்குள்ளார போனார். பட்டணத்துக்குள்ளார போய் அந்த பட்டணத்துக்குள்ளார எல்லாரோடு கூட உறவு கொண்டார். அப்போது தான் இந்த ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள், வீதியிலே நாம் காத்து கொண்டிருக்கிற ராஜா நம்மை கடந்து போனார், பட்டணத்துக்குள்ளார போயிட்டார், எல்லாரையும் சந்தித்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் தான் அவரை காணாமல் போய்விட்டோம். நம்மை கடந்து தான் இவர் போனார், இவர் தான் நம்முடைய ராஜா என்று நாம் அறியாமல் போனோம் என்று புலம்பினார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் பெரியவராய் இருப்பாராக. 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு இந்த உலகத்திலே அவர் ராஜாதி ராஜா என்று ஒரு கழுதை குட்டியின் மேலே அவர் பயணம் வந்தார். எல்லாரும் இயேசுவை ராஜாவாக கண்டு குருத்தோலைகளையும் அவர்கள் ஆடைகளையும் வீதியிலே அவர்கள் விரித்தார்களாம். அநேகர் அவர்கள் குருத்தோலைகளை எடுத்து வீசினார்கள். ஓசானா ஓசானா, தாவீதின் குமாரனுக்கு ஓசானா என்று ஆர்ப்பரித்தார்களாம். எல்லாரும் கையில் இந்த சிலுவையை எடுத்துக்கொள்வோமா? எல்லாரும் கையில் இந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு நாம் யாவரும் இப்படி வீசிக்கொண்டு ஓசானா ஓசானா, தாவீதின் குமாரனுக்கே ஓசானா என்று நாம் ஆர்ப்பரிப்போம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் பெரியவராய் இருப்பார் ஆக. அநேகர் இப்படி ஆர்ப்பரித்தார்கள் என்று நாம் அறிகிறோம். ஆனால் அதற்கு பிற்பாடு நாம் என்ன தெரியுமா அறிகிறோம்? எந்த இயேசுவை ராஜா என்று ஆர்ப்பரித்தார்களோ அதே ஜனங்கள் இயேசுவை மறுதலித்தார்கள். இயேசு ஆண்டவர் என்று அறியறதற்கு ரொம்ப ஈஸியாய் அவரை மறுதலித்தும் போய்விடுவார்கள். நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். நான் கொஞ்ச நாளாய் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுகிற ஒரு பேரானது அருமையான சவுல் ராஜாவுடைய வம்சத்திலே யோனாத்தான் பிரியமானவர்களே மூலமாய் குமாரனை நாம் பார்க்கிறோம். மெப்பிபோஷேத் என்ற குமாரனை குறித்து 5 வயதாய் இருக்கும்போது அவன் கீழே விழுந்து அவன் கால்கள் 2 பாதிக்கப்பட்டவனாய் லோ டெபார் என்று சொல்லப்பட்ட ஒரு சின்ன பட்டணத்தில், ஒரு சின்ன கிராமத்திலே இவன் வசித்து வரும்போது தாவீது ராஜா என்ன தெரியுமா செய்தாரா? யோனாத்தான் வீட்டிலே யாராவது, சவுல் வீட்டார் யாராவது இருக்காங்களா? அப்போ தாவீதுக்கு சொன்னாங்க, சவுளுடைய வீட்டாரிலே
லோ டெபார் என்று சொல்லப்படுகிற ஒன்றுக்கும் உதவாத இடத்துல ஒருவன் இருக்கிறான். அவன் ஊனமாயிருக்கிறான். அவன் பெயர் மெப்பிபோஷேத் என்று சொன்னார்கள். தாவீது சொன்னான், அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள். வந்த பிற்பாடு தாவீது என்ன தெரியுமா செய்தார்? அவனை வந்து ராஜாவுடைய மேசையில் இனிமே நீ உட்காருன்னு, என் கூட தான் நீ போஜனம் பண்ணுன்னு, நீ உன் வயசு நாட்கள் முழுதும் இந்த ராஜாவுடைய மேசையில் தான் நீ உட்காருவாய் என்று சொல்லி ராஜா அவனை மதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஏன் தெரியுமா இந்த கதையை சொல்றேன்? ஒரே ஒரு காரணம், இயேசு ஆண்டவர் என்று நீ உண்மையிலேயே நீ கனம் பண்றனா, இன்றைக்கு ரெண்டு காட்சி. ஒரு காட்சி, கழுதையில் வந்த ராஜாவை அவர்கள் தெரியாமல் பின்பு வருந்தினது போல நீ வருந்த போறியா, அல்லது இயேசு ஆண்டவர் என்று சொல்லி தாவீது கூட மெப்பிபோஷேத் ராஜாவோடு போஜனம் பண்ண போது பண்ணினது போல நீயும் கூட ராஜாதி ராஜாவோடு போஜனம் பண்ண போறியா? ராஜாதி ராஜாவே, இந்த சிலுவையை உயர்த்தி இயேசுவின் நாமத்தை பாடிடலாம், ஆனால் உள்ளத்தை கொடுப்பியா? உனக்கு உண்டான எல்லாவற்றையும் இயேசுவுக்கென்று கொடுப்பியா? உன் வாழ்க்கையை பண்ணி வைப்பியா? இயேசுவுக்கென்று உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பியா? என் அருமையான தேவனுடைய பிள்ளையை, ஒரு நாள் நான் சின்ன பையனாக இருக்கும்போது இப்படி தான் என்னுடைய சபையிலே ஒரு பெரிய இடத்தை சுற்றி நாங்கள் பவனி வந்து சேரும்போது நான் மகிழ்ச்சியோடு என்ன தெரியுமா செய்வேன்? ஆட்பறித்து என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பேன். நான் சின்ன பையனாக இருக்கும்போதே என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்தபடியினாலே ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து என்னை நடத்தி இருக்கிறார். அவர் உன்னையும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். இன்றைக்கு நீ ஆண்டவரை ஆராதனை நாவலை செய்து உள்ளத்தை நீ ஆண்டவருக்கு கொடுக்காமல் போகாதே. இயேசு இடத்திலே உன் வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுப்பாயே என்றால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று உன்னை நான் வாழ்த்துகிறேன். எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஒரு ஆமேன் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 2 Samuel chapter 9 and verse 7 நாம் கவனிக்க போறோம். Look at verse 7, 2 Samuel chapter 9 and verse 7. It reads like this: So David said to him, do not fear, for I will surely show you kindness for Jonathan your father's sake, and will restore to you all the land of Saul your grandfather, and you shall eat bread at my table continually. யாருக்கு? மெப்பிபோஷேத்துக்கு தாவீது சொன்ன வார்த்தை இன்னைக்கு ஆண்டவர் உனக்கும் சொல்றார். மெப்பிபோஷேத்தே, நீ என்னோடு கூட மேசையிலே சாப்பிடுவாய் என்று சொன்னது போல ஆண்டவர் இன்னைக்கு நீ என்கிட்ட காட்டுற அன்புக்கு தக்க நீ என்னோடு இருப்பாய், நான் உன்னோடு இருப்பேன். என் மகனே, என் மகளே, நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னை கைவிடவே மாட்டேன், நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். நீ என் பிள்ளை, நீ என் மகன், நீ என் மகள். உனக்கு விரோதமா வருகிற ஆயுதங்கள் வாய்க்காது. உன்னை எதிர்த்து நிற்கிற ஆயுதங்கள் உடையும். இன்றைக்கே உடைத்து போடுவார், உன் காலில் விழும். இயேசுவின் நாம மகிமைக்கென்று சொல்லுகிறேன். வாசிக்க கேட்போமா வசனத்தை? தேவன் பெரியவர். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனாத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். ஹல்லேலூயா. மெப்பிபோஷேத் என்பவன் அவன் ஒரு நொண்டியாயிருந்தான். வேதத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு வருகிறது. உன் பாவத்தின் நிமித்தம் நீ குன்றி குன்றி நடந்த காலங்கள் போதும். ஆண்டவரை அறியாமல் லோ டெபார் ஒன்றும் உதவாத ஒரு இடத்திலே வாழ்ந்த மெப்பிபோஷேத் வாழ்க்கை மாற வேண்டும். நீ அந்த வாழ்க்கையில வாழ வேண்டாம். ஆண்டவரை விட்டு தூரமாய் போகிற யாரா இருந்தாலும் நீங்க வாழ்ற இடம் லோ டெபார். லோ டெபார் என்றால் ஒன்றுக்கும் உதவாத இடம்.
மெப்பிபோஷேத் அங்க வாழ்ந்து கொண்டிருந்த ஆண் ஒரு நாள் தாவீது அழைப்பு கொடுத்து அவனை கொண்டு வந்தது போல இன்றைக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். லோடெபார் வாழ்வை விட்டு வா, ஒன்றுக்கும் உதவாத வாழ்வை விட்டு வா, அந்த வாழ்வு இனிமே வேண்டாம், என்னோடு கூட போஜனம் பண்ண வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இயேசு இன்றைக்கு கழுதையின் மீது பயணம் வந்தது போல ராஜாவாய் ஓன் வாழ்க்கையில, ஓன் குடும்பத்தில், ஓன் காரியங்களிலே அவர் கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. வாருங்கள், ஒரு 3 காரியத்தை என்னோடு கூட சீக்கிரமாய் இந்த வேத பகுதியில் இருந்து நாம் கற்றுக்கொள்வோம். I want to teach you 3 lessons. Lesson number 1, முதலாவது பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள போறோம். The shout for a hero என்று நாம் பார்க்கிறோம். சரியா? ஆண்டவருக்கு மகிமை. ஒரு தலைவனுக்கென்று ஆட்பரிப்பின் சத்தம். ஹல்லேலூயா சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். யோவான் 12வது அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் வசனம் 12, 13வது வசனம் என்று நாம் அறிய போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார் என்று நாம் எல்லாரும் அறிவோம். ஆமென். ஆல்ரைட், நாம் கவனிப்போமா? 12ஆம் அதிகாரம் வசனம் 12, 13வது வசனம். The next day a great multitude that had come to the feast, when they heard that Jesus was coming to Jerusalem, took branches of palm trees and went out to meet him and cried out, Hosanna, blessed is he who comes in the name of the Lord, the King of Israel. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசானா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா சோஸ்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. என்ன என்று ஆர்ப்பரித்தார்களாம்? ஓசானா என்று ஆர்ப்பரித்தார்களாம். நாம் எல்லாரும் மீண்டுமாக இந்த சிலுவையை உயர்த்தி கொள்வோமா? மீண்டுமா என்னோடு கூட சொல்லுவீங்களா? ஓசானா, ஓசானா, ஓசானா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் தாவீது சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற நம்முடைய இரட்சகர் என்று நாம் எல்லோரும் அறிந்து கொள்கிறோம். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஜனங்கள் கூக்குரலிட்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் தெருவிலே நடந்து வந்தோம், ஆட்பரிப்பின் சத்தத்தோடு வந்தோம். நாமும் கூட ஓசானா, ஓசானா, தாவீதின் குமாரனுக்கு ஓசானா என்று அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணினோம் இல்லையா? நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. இந்த ஓசானா என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன? இப்போ காப்பாற்றுவோம். சேவ் அஸ் நவ். இப்போ காப்பாற்றுவோம். அந்த ஜனங்கள் ஆட்பரித்தார்கள். என்ன சொன்னார்கள்? எங்களை இப்போ காப்பாற்றும் என்று ஆட்பரித்தார்கள். சொல்லுவோம் பிரைஸ் தி லார்ட். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இது ஒரு குருத்தோலைகளை சுமந்து கொண்டு என்ன செய்தார்களாம்? அவர்கள் ஆட்பரித்தார்கள். இந்த குருத்தோலையை உயர்த்தி ஆட்பரிக்கிறது, அதை எது உரைக்கிறது என்று கேட்டால் வெற்றியின் சத்தத்தை உரைக்கிறது. இன்றைக்கு நம்ம சபையிலே பல இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பாம் லீவ்ஸ், குருத்தோலையை நம்ம என்ன செய்திருக்கிறோம்? வாசலில் நீங்கள் வரும்போதே குருத்தோலைகளை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்போ 2 சின்னங்களை கையில் ஏந்தி கொண்டிருக்கிறோம். அல்லது நம்ம கண் முன்பு இருக்கிறது ஒன்று சிலுவை என்ற சின்னம், இன்னும் ஒன்று குருத்தோலைகள். We have a cross and we have palm leaves everywhere here. Say amen. Hallelujah. இந்த palm leaves இருக்க பழைய ஏற்பாட்டில் இருந்து நீங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த குருத்தோலைகளை எதுக்கு பயன்படுத்துவார்கள்? வெற்றிக்கு அடையாளமாக பயன்படுத்துவார்கள். யாரு பயன்படுத்துவா? யூதர்கள் பயன்படுத்துவார்கள். ஒரு உதாரணத்திற்கு உங்களுக்கு ஒரு வேத வசனம் கொடுக்கிறேன், கேளுங்கள். பழைய ஏற்பாட்டில் லேவியர் ராகமம் புஸ்தகத்துக்கு வந்தீங்கன்னாக்கா, if you will come with me to the book of Leviticus, I invite you to come to verse chapter 23. 23ஆம் அதிகாரத்திற்கு என்னோடு கூட வாருங்கள். அந்த அதிகாரத்தில் நாம் 40வது வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். Look at verse 40. And you shall take for yourselves on the first day the fruit of beautiful trees,
branches of palm trees, the box of leaves trees, and willows of the brook, and you shall rejoice before the Lord your God for 7 days. கேளுங்கள். முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்சின் ஓலைகளையும் தலைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் அரிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள். வசனம் சொல்லுகிறது 7 நாளுக்கு ஒரு பண்டிகை. என்ன பண்டிகை அப்படின்னு சொன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஃபெஸ்டிவல், முதல் கனி என்றதான பண்டிகை. இந்த முதல் கனி என்ற பண்டிகையை நீங்கள் 7 நாள் ஆசாரிக்க வேண்டும். இந்த புஸ்தகத்தை யார் எழுதுகிறது? மோசே. ஜனங்கள் கானாவூருக்குள்ளார போகிறார்கள். தங்கள் கையால் வீடு கட்டாத வீடுகளிலே குடியிருக்க போகிறார்கள். தங்கள் கையால் நடாத திராட்சை தோட்டங்களிலே வசித்து அவர்கள் வசம் படித்து கொள்ள இருக்கிறார்கள். அப்போ தான் மோசே சொல்லுகிறார், நீ என்ன செய்யணும் தெரியுமா? முதல் கனி. ஆமேன். முதல் கனி. எல்லாரும் நாவல உரைங்க. முதல் கனி, ஃபர்ஸ்ட் கனி. இது சில சபையிலே அதிகமாக போதிக்கப்படுகிற ஒன்று. நான் வளர்ந்த சபையில் போதிக்கப்பட்ட ஒன்று. முதல் கனி ஆண்டவருக்கு. அப்படின்னா நீ வீட்டில் எந்த பல மரங்களை வைத்திருந்தாலும், எந்த பிராணிகளை நீ வீட்டில் கோழியோ அல்லது ஒருவேளை ஆடோ மாடோ நீ வளர்த்தாய், அதில் முதல் கனி அல்லது குட்டி போட்டா பழம் காய்ச்சா அது ஆண்டவருக்கு நீ கொண்டு வந்து அவ்வளோத்தையும் கொடுத்துருனேன். இந்த பழக்கம் என்னுடைய சபையிலே அதிகமாக வலியுறுத்தப்பட்ட ஒன்று. என்ன இன்னும் செய்வார்கள்? ஒன்று, முதல் வேலைக்கு நான் போனேன்னா முதல் சம்பளம் யாருக்கு கொடுக்கணும்? எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, யாருக்கு கொடுக்கணும்? பஸ்டர் 10ல் ஒரு பாகமாக கொடுக்கணுமா, அல்லது அந்த சம்பளத்தையும் நான் கஷ்டப்பட்டு உழைத்தது அப்படியே கொடுத்துடணுமா? நான் முதல்ல வேலைக்கு போகும்போது முதல் கனி ஆண்டவருக்கு கொடுத்துருன்னும் போது என் சபையில் வலியுறுத்தப்பட்டபடியினாலே என் முதல் சம்பளத்தை நான் ஆண்டவருக்கு அப்படியே, அம்மா சொன்னாங்க, டேய் அதை ஒரு என்வலப்பில் போட்டு அப்படியே சர்ச்சில் ஆண்டவருக்கு என்று காணிக்கையாய் கொடுத்தடே. அல்லேலூயா. ஆண்டவருக்கு காணிக்கையாய் கொடுத்தடே. அருமையான தேவ பிள்ளைகளே, காணிக்கையாய் கொடுத்தேன், மகிழ்ந்தேன், கர்த்தருக்குள்ளார களி கூர்ந்தேன். கொடுக்குற வரைக்கும் கை வலிக்கும். ஆனால் நீ கொடுத்து பழகிட்டனா அது உனக்கு இன்பமாய் மாறிடும். ஏன்? யாருக்கு கொடுத்த? ஆண்டவருக்கு கொடுத்தேன். அவருடைய ராஜ்யத்தில் நான் இப்படி செய்தேன். என் குடும்பத்தில் எல்லாரும் இப்படி செய்தார்கள். என் சபையில் போதிக்கப்பட்ட இன்னும் ஒன்று என்ன தெரியுமா? முதல் குமாரன், ஆண்மகன், முதல் ஆண்மகன் அவன் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். ஊழியத்துக்கு ஒப்புக்கொடு. என் சபையில் ஒவ்வொரு நாளும் தொனிக்கப்படுகிற ஒரு சத்தம் அதுதான். பெற்றோர்களே, இன்றைக்கு நீ ஏவப்படுவனா உன் பிள்ளையை ஆண்டவருக்கென்று நீ ஒப்புக்கொடு. ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறதும் தேர்ந்தெடுக்காததும் அவர் கையில் இருக்குது. ஆனால் ஆண்டவருக்கென்று ஒப்புக்கொடு. சில பேர் இப்படி சொல்லுவாங்க, என் பிள்ளை என்ன டாக்டர் ஆக்கலான்னு இருக்கிறேன், அவன் நல்லா படிக்காம அவன் விளையாட்டு தனமாக ஆயிட்டானா அப்புறம் அம்மா மனசை மாற்றி சொல்ல, அவன் ஒரு வேளை ஒரு பாஸ்டருக்கு படிக்க போயிட்டாலும் கூட பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அப்படி ஏளனமாய் ஊழியத்தை நினைக்காதே, ஊழியத்தை கனமாய் நினை. ஒரு டாக்டர் இடத்துல நான் பேசி கொண்டிருந்தேன். நான் பேசி கொண்டிருக்கும் போது டாக்டர் என்கிட்ட, அவருக்கு தெரியும் நான் ஒரு பாஸ்டர் என்று தெரியும். நான் சொன்னேன், நீங்கள்லாம் நல்ல ஒரு உயர்வான நல்ல ஒரு வேலையில் இருக்கிறீர்கள், உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னேன். அவர் சந்தோஷத்தோடு, நன்றி பாஸ்டர், ஆனால் எல்லா வேலைக்கும் மேலான உயர்வான ஒரு வேலையில் நீங்கள் இருக்கிறீங்களே பாஸ்டர், அது எவ்வளோ கனமான ஒரு வேலை தெரியுமா? நீங்கள் தேவ சந்நிதியில் நிற்கிறீங்க அப்படின்னு என்னை புகழ்ந்தார். நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய ஊழியத்தை அற்பமாய் எண்ணாதே, அற்பமாய் எண்ணாதே.
உன் பிள்ளைய ஊழியத்துக்கு ஒப்புக்கொடு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அப்போ இங்கே வசனத்தில் நீங்கள் பாருங்கள், முதல் கனியை நீ கொண்டு வரும்போது அதோடு கூட அங்கே வசனம் சொல்லுகிறது, நீ என்னத்தை கொண்டு வரணும், நீ குருத்தோலைகளையும் கொண்டு வரணும். யூ மஸ்ட் ஆல்சோ பிரிங் பாம் லீவ்ஸ் அப்படின்னு அந்த லேவியராகமம் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 40வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனை மகிமைப்படுத்துங்க, கர்த்தர் பெரியவர். ஓகே, உங்களுக்கு இப்போ நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிற வார்த்தை, இப்போ காப்பாற்றும். ஓசானா என்றால் இப்போ எங்களை காப்பாற்றும். நீங்கள் பைபிளை எடுத்துக்கொண்டீங்கன்னாக்கா சங்கீத புஸ்தகத்தில் 118வது சங்கீதத்திற்கு வந்தீங்கன்னா அந்த 118ஆம் சங்கீதத்திலே நீங்கள் குறிப்பாக சில காரியத்தை கவனிப்பீர்கள். 118ஆம் சங்கீதத்தை என்னோடு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் வசனம் 25, 26ஆம் வசனம். Look at Psalm 118 verse 25 and 26. Save now, I pray, O Lord, I pray, send now prosperity. Blessed is he who comes in the name of the Lord, who have blessed you from the house of the Lord. நாம் கேட்போம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் இயேசுவை மெசியா என்று அறிந்திருந்தார்கள். ஆனால் நாவளவிலே இன்னைக்கு இந்த சர்ச்சில் ஒசானா ஒசானா என்று ஆட்பரித்தோம். 2 கூட்டத்தார்கள் இருக்கிறோம். நாவல ஒன்றி உரைத்து அது என்னங்க பெருசுங்க, பாம் சண்டேன்னு சொல்கிறாங்க, எனக்கும் சரியாக புரியல அப்படின்னு போகிற ஒரு கூட்டம் இருக்கும். ஒரு கூட்டம் வித்தியாசமாக இருக்கும். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து மனமகிழ்ச்சியோடு ஆண்டவரை தொழுது கொள்கிற ஒரு கூட்டமாக இருக்கும். நீ என்ன ஓசானா பாடின, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பாடினியா, அல்லது நீ நாவலவளை பாடி ஆண்டவர் உனக்கு தூரமாக இருக்கிறாரா? இன்றைக்கு இயேசு இடத்துல உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. இது ராபோஜினி ஆராதனை. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. 2வது காரியத்தை கற்றுக்கொள்ள போறோம், கவனியுங்கள். செகண்ட்லி, த கிங் ஆன் அ டாங்கி. ஒரு கழுதையின் மீது ராஜா என்று 2வது பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். வசனம் 14, 15வது வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 14, 15வது வசனம். Then Jesus, when he had found a young donkey, sat on it, as it is written, fear not, daughter of Zion, behold, your king is coming, sitting on a donkey's colt. நாம் கேட்போம். அல்லாமலும் சியோன் குமாரத்திய பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். வசனம் சொல்லுகிறது, 14வது வசனம், எழுதி இருக்கிறபடியே. எல்லாரும் ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒரு கழுதை குட்டியின் மேலே அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, அவர் ஒரு கழுதை குட்டியை கண்டு என்று வசனம் சொல்லுகிறது. ஆமேன். பிரியமானவர்களை, கழுதையே பிடித்தார். வழக்கமாக ஒரு ராஜா வர்றாருன்னா எதில் வருவார்? குதிரையில் வருவார். ஏன்னா குதிரையில் வருகிறவன் வழக்கமாய் யுத்தத்துக்கு போவான், வெற்றியோடு வருவான். ஒரு கழுதையில் வரானாக்கா அது என்ன அர்த்தம்? அதுவும் கழுதை குட்டியின் மேலே வருகிறாராம். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட். இது எதை காட்டுகிறது என்றால், குதிரை என்றால் பெருமை, சரியா, வெற்றியின் சத்தம். ஆனால் கழுதை என்றால் தாழ்மையின் சத்தம். அல்லேலூயா. இயேசு தாழ்மையின் ரூபத்திலே வருகிறார். ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வாலிப தம்பி இருந்தான். நாம் சொல்லுவோம் ஆமேன், அல்லேலூயா. பிரியமானவர்களே, குருத்தோலை ஞாயிறு ஆராதனை வந்துச்சு. இந்த தம்பி அந்த நாள் பார்த்து ரொம்ப வியாதிப்பட்டு போயிட்டார். வீட்டில் இருக்கிறார். அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் குருத்தோலை ஞாயிறு ஆராதனைக்கு போய் அவர்கள் வருகிறார்கள். இவனோ அவனுடைய வீட்டின் சன்னல் பக்கமாய் உட்கார்ந்து கொண்டு சுகவீனமாய் அழுது கொண்டு இருக்கிறான். காரணம் என்னன்னா, இந்த குருத்தோலை ஞாயிறில் நானும் போய் பங்கு பெறுன்னு ஆசையாக இருந்தேன்.
கடைசியில் என் கூட பிறந்தவங்களாம் போயிட்டாங்க, ஆனால் நான் வியாதிப்பட்டு போயிட்டேன், நான் இங்கே உட்கார்ந்திருக்கிறேன் என்று சொல்லி பிரியமானவர்களே இவன் வேதனை அடைந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அப்போ தான் ஒரு காட்சி வருகிறது. என்ன காட்சி என்றால், அவன் கண்ணுக்கு அப்படியே ஒரு தரிசனமாய் ஒரு காட்சி. பிரியமானவர்களே, இயேசு கழுதையின் மீது பவனி வருகிற போது, எப்படி எரிகோ பட்டணத்துக்கு போகும்போது பிரியமானவர்களே இயேசு ஒரு காட்டத்தின் மரத்தின் அருகில் நின்று சகையுவை இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வரணுன்றது போல, சகையு முன்னுக்கு போய் நின்றது போல, இந்த தீமோத்தி என்ற பையன் வீட்டுக்கே இயேசு கழுதையில் வந்து தன்னை அறிமுகப்படுத்தி ஒரு எண்ணம், அப்படியே ஒரு காட்சி அவனுக்கு வந்துச்சு பாருங்க. அவனை அறியாது அவனுக்குள்ளார ஒரு உற்சாகம் வந்துருச்சு, அவனுக்குள்ளார ஒரு மனமகிழ்ச்சி வந்துருச்சு. ஹல்லேலூயா. நான் இடத்துக்கு போல, ஆனால் இயேசு என் வீட்டுக்குள்ளே என்னை காணும்படி அவர் வந்தார் என்று சொல்லி அவன் மகிழ்ந்தான். கர்த்தருடைய பிள்ளையை இன்னைக்கு புத்தியாய் தேவனை ஆராதனை செய், நன்றியின் உள்ளத்தோடு ஆராதனை செய். ஆண்டவரை உன் வாழ்க்கையில் வரவேற்பு கொடு, தேவன் உனக்கு பெரிய காரியத்தை செய்வார். எல்லாரும் சொல்லுங்கள் ஆமென். இந்த சின்ன தம்பி தீமோத்தேயுக்கு இயேசு வெளிப்பட்டது போல அவர் உனக்கும் வெளிப்படுவார் என்று உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஒரு வேத வாசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சகரியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சகரியா 9ஆம் அதிகாரத்தில் ஒரு வேத வாசனத்தை நாம் கவனிக்க போகிறோம். 9ஆம் வசனம். இந்த 9ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியா சொல்கிறது. Zechariah chapter 9 and verse 9. Rejoice greatly, O daughter of Zion. Shout, O daughter of Jerusalem. Behold, your king is coming to you. He is just and having salvation, lowly and riding on a donkey, a colt, the foal of a donkey. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரே. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸோ பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டது இயேசுவுக்குள்ளார 2000 வருடங்களுக்கு முன்பு நிறைவேறினது. பாரு, உன் ராஜா மேசியா வருகிறார் கழுதை குட்டியின் மேலே. அதே போல இயேசு கழுதை குட்டியின் மேலே பவனம் வந்தார். ஆமென். ஸோ பைபிள் நிறைவேறி விட்டது என்று நாம் ஆண்டவருக்கு சொல்ல. கடைசியாக 3வது காரியத்தை நான் சொல்லுகிறேன், கேளுங்கள். அதே யோவான் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் வசனம் 16 இருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நம்முடைய தலைப்பு 3வது த சர்ப்ரைஸ் எண்டிங். ஐயா, எல்லா முடிவுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குன்னு இல்லையா? இந்த முடிவை நாம் பார்ப்போமா? வசனம் 16 19. John chapter 12 verses 16 to 19. His disciples did not understand these things at first, but when Jesus was glorified, then they remembered that these things were written about him and that they had done these things to him. Therefore the people who were with him when he called Lazarus out of his tomb and raised him from the dead bore witness. For this reason the people also met him, because they heard that he had done this sign. The Pharisees therefore said among themselves, you see that you are accomplishing nothing. Look, the world has gone after him. இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதி இருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, சீஷர்கள் அவர் செய்கிறதை அறியவில்லை, ஆனால் பின்பு அவர் மகிமை பற்ற பின்பு அவர்கள் அறிந்தார்கள். ஸோ இந்த 2 வார்த்தையை கவனிங்கள். ரிமெம்பர்ட், அவர்களுக்கு முதல்ல ஞாபகம் வரல, அப்புறம்தான் அவர்களுக்கு ஞாபகம் வந்தது என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. வசனம் 16 கவனிங்க, திரும்பி அதை வாசிப்போம். His disciples did not understand these things at first,
But when Jesus was glorified, then they remembered that these things were written about him and that they had done these things to him. இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதி இருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. முதல்ல புரியல, நீ பைபிள் வாசிக்கும் போது உனக்கு புரியல, அப்புறம் ஆண்டவர் உன் கூட பேசுகிறார். அநேகர் சொல்லுகிறார்கள், பாஸ்டர் வாசிக்கிறோம் புரியல, ஆனால் கர்த்தர் உன்னோடு பேச ஆரம்பிப்பார், புரிகிற டைம் வரும். அல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தி கர்த்தர் பெரியவராக இருப்பாராக. அவர் மகிமைப்பட்ட பின்பு அந்த சிலுவையின் அந்த தோற்றம் வந்த பின்பு அவர்கள் அறிகிறார்கள். அல்லேலூயா. இயேசு இப்போது ஆகட்டும் என்று சொல்லுகிறார், பின்பு புரிந்து கொள்கிறார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்ம எல்லாரும் புரிந்து செய்கிறோம். அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் பெரியவர். சொல்லுங்க ஆமென். ஒரு வேத பகுதியை நீங்கள் வாசிங்க. ஆதியாகமம் புஸ்தகத்திலே 45ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னாக்கா, அங்கே வசனம் 1 to 8 வரைக்கும் நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த வசனங்களிலே நீங்கள் ஒரு சில வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு சீக்கிரமாய் வாசிக்கிறேன்னு என்னை கேளுங்கள். ஓகே. யோசேப்புடைய சகோதரர்கள் என்ன செய்தார்கள்? அவனை எகிப்தில் விற்று போட்டார்கள். அவனை எகிப்துக்கு அடிமைத்தனமாய் போனான். வசனம் 3 கவனியுங்கள். ஓகே. Then Joseph, look at Genesis 45 and verse 3. Then Joseph said to his brothers, I am Joseph, does my father still live? But his brothers could not answer him, for they were dismayed in his presence. யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்க முற்றியிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்ல கூடாமல் இருந்தார்கள். அங்கே வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பார்த்தாக்கா டிஸ்மேட், அவர்களுக்கு ஆச்சரியம், எதிர்பார்க்கவே இல்லை. இந்த யோசேப்பை நம்ம பார்ப்போன்னு எதிர்பார்க்கவே இல்லை. யோசேப்பே அவனர்கள் தீட்டு கட்டுன்னு நினைத்தார்கள். ஆனால் அவன் எகிப்தில் 2வது பெரிய மனுஷன் ஆயிட்டான். ஆமென். ஏன்? கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று வேத வசனம் சொல்லி. இப்போ தான் அப்பா எங்கன்னு கேட்குறான். அவர்கள் திகைத்து நிற்கிறார்கள். ஏன்னா அவர்கள் நினைத்து கூட பார்க்கல. கண்டிப்பாக அந்த டைமில் அவங்களுக்கு ஞாபகம் வந்து இருந்திருக்கும், நமக்கு தூக்கி எறிந்த யோசேப்பா, குழியில் போட்ட வித்து போட்ட நம்ம சகோதரன் யோசேப்பா. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. ஞாபகம் வந்திருக்கும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் பிரைஸ் சொல்லுங்க. 7-8 வசனத்தை கவனியுங்கள். Look at verse 7 and 8. And God sent me before you to preserve a prosperity for you in the earth and to save your lives by a great deliverance. So now it was not you. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆமென். நல்லா கவனிங்க. யோசேப்பு சொல்றாரு, நோ ப்ராப்ளம், ஆனால் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். ஏன்? உங்களை காக்கத்தக்க. எல்லாரும் பிரைஸ் தல்லாட் சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகத்தக்க அவரை நாம் உயர்த்துவோம். கடைசியாய் யோவான் 12ஆம் அதிகாரம் 17வது வசனத்திற்கு வாருங்கள். Come with me to John chapter 12 and come to verse 17. It reads like this. It says, therefore the people who were with him when he called Lazarus out of his tomb and raised him from the dead bore witness. அப்படின்னு சொல்லுகிறது. வாசியுங்கள். அன்றியும் அவருடன் இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை சாட்சி கொடுத்தார்களாம். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இப்போ கொண்டாடிட்டோம், போயிட்டோம். ஆனால் சாட்சி கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாம் இன்னைக்கு என்ன செய்தோம் என்றதை நாம் சாட்சி கொடுக்கிறதுக்கு வேண்டும். லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பினதை சாட்சி கொடுத்தார்கள்.
இயேசு பவுனி வந்ததை சாட்சி கொடுத்தார்கள். நீங்களும் நானும் சாட்சி கொடுக்க வேண்டும். ரெண்டு கூட்டத்தார் இருக்கிறார்கள். ஒரு கூட்டத்தார்கள் பிரியமானவர்களே சாட்சி கொடுத்தார், கண்டதை சாட்சி கொடுத்தார்கள். இன்னொரு கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள், பரிசேய கூட்டத்தார்கள். வசனம் 19 கவனிங்க. Look at verse 19. The Pharisees therefore said among themselves, you see that you are accomplishing nothing. Look, the world has gone after him. அப்பொழுது பரிசேயர் ஒருவரை நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். ஹalleluya. ஒரு கூட்டம் சாட்சி கொடுக்கிற கூட்டம், ஒரு கூட்டம் இயேசுவை எண்ணி பரிசேய கூட்டம், புலம்புகிற கூட்டம், எதுக்கிற கூட்டம், தடுக்கிற கூட்டம். ஹalleluya. பிரியமான தேவ பிள்ளையே, நீ யாருடைய பிள்ளை? நீ அவர் நாமத்தை அறிக்கை செய்கிற பிள்ளையா, அல்லது பரிசேய கூட்டத்திலே நீ ஒருவனாய் இருக்கிறாயா? அருமையான ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. முடிவில் நான் உங்களோடு கூட செங்கடலை நம்முடைய ஆண்டவர் பிளந்ததை மட்டும் உங்களுக்கு ஒரு சிறிய காட்சாய் காட்டி நான் ஜெபிக்க போகிறேன். யாத்திரையாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள். Come with me to Exodus chapter 14. All right, and we are going to come to verse 31. Exodus 14 and verse 31. It says, thus Israel saw the great work which the Lord had done in Egypt. So the people feared the Lord and believed the Lord and his servant Moses. கேட்போம். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். சாட்சி கொடுத்தாங்க, விசுவாசம் வச்சாங்க. அப்புறம் கொஞ்ச நாளில் திரும்பி அவர் மறந்துட்டாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளாக கர்த்தருக்கு நாம் உண்மையாக இருக்க கற்றுக்கொள்வோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவை ஒசானா ஒசானா என்று பாடின அதே கூட்டம் அவரை சிலுவையில் போடுங்கள், பராபாசை விடுதலை செய்யுங்கள் என்று சத்தமிட்ட கூட்டம். ரெண்டு சத்தம், ஆட்பரித்த சத்தம், பின்பு அவருக்கு எதிர்ப்பாக நின்ன சத்தம். நீங்களும் நானும் அப்படி அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளாக உண்மையாக இருக்க கற்றுக்கொள்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். இதோ உங்கள் ராஜா. எல்லாரும் சிலுவையை கையில் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எழுந்து நிற்க போகிறோம். என்னோடு கூட ஒரு பாடலை பாடப்போகிறார்கள். ஓகே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார்,